எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலை வெளியிட்டார் தாவேக தலைவர் விஜய். உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சந்துரு, அம்பேத்கரின் பேரன் ஆனந்த் தெல்டும்டே ஆகியோர் நூலை பெற்றுக் கொண்டனர். இருமாப்புடன் 200க்கு மேல் வெல்வோம் என எகத்தாளமிடும் ஆட்சியாளர்களுக்கு தனது எச்சரிக்கை என விஜய் பேச்சு. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் கூட்டணி கணக்குகளை மக்களே மைனஸாக்கி விடுவார்கள். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் தாவேக தலைவர் விஜய் பரபரப்பு பேச்சு. அம்பேத்கர் விழாவில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு விசிக தலைவர் திருமாவளவனுக்கு கூட்டணி நெருக்கடி என விஜய் பேச்சு. திருமாவளவன் மனது நம்முடன் தான் இருக்கிறது எனவும் கருத்து. மணிப்பூரில் நடப்பதை மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதாக தாவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. சமூக நீதி பேசுகிற அரசு வேங்கை வயல் விவகாரத்தில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்றும் விமர்சனம். தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட வேண்டும் என விஜய் வலியுறுத்தல். ஜனநாயகமும் அரசியல் அமைப்பும் காப்பாற்றப்பட வேண்டும் என பேச்சு. சம்பிரதாயத்திற்காக மழைநீரில் நின்று போட்டோ எடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என விஜய் பேச்சு. மக்களுடன் உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும், அதைத்தான் நான் செய்வேன் என உறுதி. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். கருத்தியல் தலைவர்தான் முதலமைச்சராக வேண்டும் என விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. தமிழகத்தில் பிறப்பால் முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது என்றும் கருத்து. தமிழகத்தில் 1 கோடிக்கு மேல் தலித்துகள் உள்ள நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் ஏன் பங்கு கேட்கக்கூடாது என ஆதவ் அர்ஜுனா கேள்வி. 25% வாக்குகளை வைத்துக்கொண்டு பெரிய கட்சி என்று எப்படி சொல்ல முடியும் என பேச்சு. ஆட்சியில் பங்கு என்பதை நெஞ்சுக்கு நேராகவே கேட்போம் என உறுதி. அம்பேத்கர் குறித்து தலித் தலைவர்கள் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த நிலையில் தற்போது தலித் அல்லாத விஜய் பேசுவதாக ஆதவ் அர்ஜுனா உரை. வேங்கை வயலுக்கு விஜய் நேரில் சென்று மக்களுடன் களத்தில் இறங்க வேண்டும் என அழைப்பு. திமுக கூட்டணி அழுத்தத்தால் விழாவில் பங்கேற்கவில்லை என விஜய் பேசியதில் தனக்கு உடன்பாடு இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். விழாவில் பங்கேற்காதது தான் சுதந்திரமாக எடுத்த முடிவு, தனக்கு எந்த அழுத்தமும் இல்லை என திட்டவட்டம். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்கு அவர் மட்டுமே பொறுப்பு, விசிக பொறுப்பல்ல என திருமாவளவன் விளக்கம். தமிழகத்தில் திமுக கூட்டணியை குறிவைத்து காய் நகர்த்தும் அரசியல் நடைபெறுவதாக திருமாவளவன் பேச்சு. நூல் வெளியீட்டு விழா விவகாரத்தில் திமுக தலையிடவில்லை என்றும் விளக்கம். பெஞ்சல் புயல் பாதிப்பு நிவாரண நிதியாக தமிழகத்திற்கு 944.80 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது மத்திய அரசு. மத்திய குழு அறிக்கையின் அடிப்படையில் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து கூடுதல் தொகை விடுவிக்கப்படும் என அறிவிப்பு. பெஞ்சல் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக தமிழகம் வந்தது 7 பேர் கொண்ட மத்திய குழு. விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் மத்திய குழு சனிக்கிழமை நேரில் ஆய்வு. புயல் பாதிப்பை ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சந்திப்பு.
சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து மத்திய குழு ஆலோசனை. மறுசீரமைப்பு பணிகளுக்கு 6,675 கோடி ரூபாய் வழங்கக் கோரி மனுவை அளித்தார் முதல்வர் ஸ்டாலின். தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட மழை பாதிப்புகள் காரணமாக 33 பேர் உயிரிழந்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தகவல். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளதாக மத்திய குழுவிடம் விளக்கம். தமிழக மழை பாதிப்புகளை ஆய்வு செய்து மத்திய அரசிடம் விரைவாக அறிக்கை அளிக்க வேண்டும். கூடுதல் நிதியை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய குழுவுக்கு முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் 40% அதிகரித்துள்ளது. தமிழக ஆளுநர் RN ரவி பரபரப்பு குற்றச்சாட்டு. நேரடியாக மோத முடியாமல் அதிகாரியை வைத்து இந்த ஆட்சி அதிகாரம் சீண்டி பார்க்கிறது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. பல்லாவரத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள விவகாரம். குடிநீரை குடித்து பார்த்து ஆய்வு செய்ய தாம்பரம் மாநகராட்சி ஆணையர். மதுரை அருகே அரிட்டாப்பட்டியில் சினிமா படப்பிடிப்பு நடத்த எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம். முத்தையா இயக்கத்தில் அருள்நிதி நடித்து வரும் படத்தின் படப்பிடிப்பு. கிராம மக்கள் எதிர்ப்பால் படப்பிடிப்பை கைவிட்டு திரும்பிச் சென்ற படக்குழு. கர்நாடக மாநிலம் பிலேபாவ் பகுதியில் கரும்பு அறுப்பு கருவி மீது கார் மோதி விபத்து. காரில் பயணம் செய்த 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலி. புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான பெண்ணின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம். இக்கட்டான நேரத்தில் துயரத்தில் வாடும் குடும்பத்தினருக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் இரங்கல். PGT தொடரின் பகலிரவு டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 180 ரன்களுக்கு ஆல் அவுட். முதல் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 86 ரன்கள் எடுத்துள்ளது ஆஸ்திரேலியா.